தொழுகையின் அர்க்கான்களில் 10, 11 என்னவென்றால், ஒருவருடைய தொழுகையின் இறுதி அமர்வு, அத்தஹியாத் ஓதுவதற்காக அவர் உட்காரக்கூடிய அமர்வு. அத்தஹியாத் ஓதுவது, ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓதுவது, இது எல்லாம் ஓதுவதற்காக அவர் உட்காருவது, இந்த இறுதி அமர்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை எப்போதும் செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த இறுதி அமர்வை உலமாக்கள் தொழுகையின் தூண்களில் ஒன்றாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நகூலு கப்ல அன் யுஃப்ரத அலைனா தஷஹுத், நாங்கள் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பே அத்தஹியாத்தை ஓதி வந்திருக்கிறோம். அப்படி தொழுகையெல்லாம் கடமையாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அத்தஹியாத்தை ஓதுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த துஆவை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தோம், தொழுகையை கடமையாகிறதுக்கு முன்னாடியே ஓதுவோம். அப்போது அத்தஹியாத்துடைய அவ்வளோ முக்கியத்துவம் அதற்கு இருக்குது. ஆகவே ஒருவர் அந்த இறுதி அமர்வு உட்கார்ந்து இதை ஓதணும். இது பைஹக்கில 3777 ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி இதை இர்வாஉல் கலீல்ல 319 செய்தியாக குறிச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எவ்வாறு தொழக்கணும் அப்படியே தொழுங்கள் சொன்னதில் இந்த விஷயங்கள் அடங்கும். ஒருவர் அந்த இறுதி அமர்வை உட்காருவது, அத்தஹியாத்து ஸலவாத் ஓதுவது. 12வது தூண், இறுதி அமர்வில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லுவது தனியாக நாம் அறிய வேண்டிய விஷயம். இதுவும் ஸலவாத்தும் தொழுகையின் தூண்களில் ஒன்று. அத்தஹியாத்து சொல் மட்டுமல்ல, உட்காருவதும் அத்தஹியாத்து ஓதுவது மட்டுமல்ல, இந்த 12வது விஷயம் ஸலவாத்தும் ஓத வேண்டும். 13வது தூண் அர்க்கான்களில் உள்ளதுதான். இதையெல்லாம் வரிசைப்படி செய்ய வேண்டும், முன்னுக்கு பின்னா மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. இந்த உதாரணத்துக்கு ஒருத்தர் சுஜூது செய்துட்டு ருக்கு செய்கிறது, ருக்கு செய்த உடனே சுஜூது செய்யாமல் அத்தஹியாத் ஓடுறது, இந்த மாதிரி வரிசைகளை மாற்றவே கூடாது. ஒருத்தர் வரிசைப்படி செய்ய வேண்டும். ஏன்னா தொழுகையில் தவறு செய்ததற்கு வரிசை முறையில் தொழுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவனாங்க. சரியில்லாமல் செய்தவங்களுக்கு நீங்கள் சரியாக அந்த வரிசைப்படி செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லிக் கொடுத்ததாகவும் ஆதாரங்கள் வந்திருக்கு. இப்போ வரிசை முறை மிக முக்கியமானது. அது 13. 14வது தூண் சலாம் சொல்லுவதை கொண்டு தான் நிறைவு செய்வது. ஒருத்தர் சலாமே சொல்லலை அப்படின்னா அந்த தொழுகை பாத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ഖിതാമുஹ தஸ்லீம், தொழுகையின் நிறைவு என்பது, முடிவு என்பது சலாம் கொடுப்பது தான். வ தஹ்லீலுஹ தஸ்லீம், இன்னும் சொன்னாங்க மற்ற விஷயங்களை எல்லாம் ஆகுமாக்குவது அதுதான். அப்போ சலாம் சொன்ன பிறகு மற்றதெல்லாம் ஹலாலாகுது. தொழுகை முடிஞ்ச பிறகு பேசலாம், சாப்பிடலாம், எல்லாமே மற்றதெல்லாம் ஹலால். அப்போது தஸ்லீம் அப்படிங்கிற இந்த சலாம் சொல்லுதல் மற்றதை ஹலாலாக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில் 238வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் வருது. அப்போது இந்த விஷயங்களை எல்லாம் ஒருவர் தெரிந்து இந்த தூண்களை ஒவ்வொன்றையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஒருத்தர் தக்பீர் தஹ்ரீமாலிருந்து ஆரம்பித்து அதாவது கியாமில் நின்று தக்பீர் சொல்லி பிறகு அதிலிருந்து ஒவ்வொன்றையும் அவர் சரியான முறையில் நிறைவேற்றுவதன் மூலமாக, நிதானமாக நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவர் ஒரு ரக்காயத்தை, ஒரு தொழுகையை நிறைவு செய்கிறார். சலாம் சொல்வதோடு அவர் நிறைவு செய்கிறார். இதை எல்லாவற்றையும் இதில் வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே இதில் அடங்கிடும். அப்போ இதுதான் தொழுகையுடைய அர்க்கான். மொத்தம் 14 அர்க்கான்களை நாம் இந்த பாடத்தில் படித்திருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.